ஐரன் வந்துச்சு ஹஸ்ரத். வரும் வரும். இப்போ லோட் ஆகாது, இப்போ வந்து கொண்டே. ஆ أليس الله بأحكم الحاكمين. மில் மில் பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். ஹஸ்ரத் நான் மில்லுன்னு ஹஸ்ரத் சொன்னேன். அதுல உங்களோட சவுண்ட் வந்து மெல்லுக்கு போகுது. மிச்சம் போகல, நிறைய மாறிக்குது. இன்னும் நல்லா படிச்சுக்கணும் லைனா. ஓகே ஹஸ்ரத். வந்துச்சு ஹஸ்ரத். أليس الله بأحكم அது الحاكمين. மட்டும் சொல்லுங்க. பிஅஹ்கமில். அப்படியா எப்படி? بأحكم திருப்பி சொல்லுங்க. بأحكم ரெண்டாவது. أيحسب أن لن يقدر عليه أحد. குட், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பர். ரெண்டாவது திருப்பி போதுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد. குட், மூணாவது. أيحسب أن لم يره أحد. இன்னும் கொஞ்சம் நட்டுங்க. ராம் வருது இல்லையே. அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். ராகமா இது? நல்ல டோன் வரும். إلا زرت. அதான். أيحسب أن لم يره أحد. குட். சரி, புதிய விஷயத்துக்கு வருவோம். பாப்போம். இந்த வசனங்களை பார்ப்போம். பார்ப்போம். إن إلينا إياه. வாசிக்கக்கூடாது, ராகம் எடுத்து ஓதுன்னு சொல்லிக்கிறேன். இன்ன இலைனா இயாபஹும். أوكي زرت. إن إلينا إيابهم. திருப்பி வருங்க. إن إلينا إيابهم. திருப்பி வருங்க. إن إلينا إيابهم. குட், ரெண்டாவது. والآخرة கூடாது இப்ப இல்ல. இருபத்தி ரெண்டு இப்ப அது. வல் ஆஹிரத்து. أوكي زرت. وال والآخرة خير. والآخرة خير وال والآخرة خير وأبقى. திருப்பி வருங்க. والآخرة خير وأبقى. குட், மூணாவது. أن جاءه الأعمى. அல்மா. ஐன கலக்கலுமா? إلا زرت. நீ கலக்கி ஓதுறீங்க. அல்மா. நீங்க தான் ஓதுனீங்க. أزرت راحتோட அதனால அப்படி ஓடிட்டு زرت. ராகம் எடுக்கணும். இருப்பானா ரிஸ்வானா கட்டாயம் ராகம் எடுக்கணும். தேவையான இடங்கள்ல தான் அதை யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துக்கும் நாங்க இவங்களை யூஸ் பண்ற போக கூடாது, அது பிள்ளை போயிடுது. சரிங்களா? أوكي زرت. أن جاءه فهمت زرت. الأعمى. أوكي زرت.
أن جاءه الأعمى நல்லா வருது. أما من أما من استغنى يغنى أما من استغنى. أوكي أزرق أما من ஆ என்ன மீன்? أم إلا أزرق أما من استغنى ராகம் பண்ணா குட் குட். இப்ப ராகம்ங்கிறது இந்த பி ஒரே வேல போறது இல்ல ராகம். கொஞ்சம் மேலுக்கு பேத்துட்டு கொஞ்சம் கீழுக்கு பேத்துட்டு கொஞ்சம் மேலுக்கு பேத்து கொஞ்சம் கீழுக்கு பேத்துட்டு பேலன்ஸ் ஆகி இப்படி மாறி மாறி வரணும். أما من استغنى அதுக்கு பேர் ராகம் இல்ல, அப்படியா இல்ல. أما من استغنى. விளங்குதா? என்ன فلنك أزرق படிப்பு இதெல்லாம் படிப்பீங்கப்பட விலங்கன்மை அதெல்லாம். சரி சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி வருவீங்க? முன்பின் அசையாம أما من استغنى அப்படி அல்ல. மேலுக்கு கீழுக்கு போய் போயிட்டு வரணும். أما من استغنى. أوكي أزرق ம். أما من استغنى ம். ஹைரன், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று தரேன், பட் இது பெரிய வேலை. என்ன செய்யணும் என்றால், 2 பாடத்துல ஹோம்ஒர்க்கிட ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி, அதாவது பழைய போன கிளாஸ்ல ஹோம்ஒர்க்கிட ஸ்கிரீன்ஷாட், இன்றைய பாடத்துல நேற்றைய பாடத்துல ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்பணும். அதுக்கு பின்னால் அதை ஒவ்வொன்றா அழகா ராகத்தோட ஓதி அனுப்பிக்கணும். இன்றைய பாடத்துல இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்பி அதையும் ராகத்தோட ஓதி அனுப்பிக்கணும். நாளைக்கு ஒரு ஒர்க்கை செய்யுங்கோ, நாளை மறுதினம் இன்னும் ஒரு ஒர்க்கை செய்யுங்கோ. அதுக்கு அடுத்த நாள் செய்ய வேண்டிய 3வது நாள், அதாவது நாளைக்கு தான் ஃப்ரைடே. ஃப்ரைடே ஒரு ஒர்க், ஆமா அஜரத். இன்னைக்கு ஒரு ஒர்க் தந்துட்டேன். சண்டேக்கு செய்யற ஒர்க் என்ன தெரியுமா? நீங்க எக்ஸ்ட்ராவா 5 வசனம் ஓதி அனுப்பிக்கணும். 3 நாள் 3 வேலை இருக்குது இன்ஷா அல்லாஹ். அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் புரிஞ்சு அஜரத். இல்லையா? பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நாளைக்குரிய ஹோம்ஒர்க் என்ன? இந்த ஒர்க்கை ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி ரெக்கார்டை கேட்டு இந்த ஒர்க்கில் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது. இது ஃப்ரைடேக்குரிய. ஓகே அஜரத். சாட்டர்டே ஒர்க் என்ன? இந்த ஒர்க்ட வசனங்களை அழகா ராகத்தோட ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிக்கணுமா போட்டோவை? ஓகே அஜரத். சாட்டர்டே வேலை. சண்டேட ஒர்க் என்ன? வளமையா நாங்க சரி 5 வசனங்கள் புதிதாக ஓதி அனுப்ப சொல்லனே, சொல்லிக்கிறேன் அப்படி. ஆமா அஜரத். அதுதான் சொல்லிருக்கீங்க அஜரத். சண்டே அனுப்பணும். ஓகே அஜரத்.